Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். இப்ப நீங்க ஒரு சிங்கிள் பேரண்டா தம்பியை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எல்கேஜி படிக்கும்போது வலசரவாக்கத்துல ஒரு பெரிய ஸ்கூலு ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்க வெறும் 12,500 எங்களால கட்ட முடியல. உலகத்துல நம்ம சர்வே பண்றதுக்கு பணம் தேவை, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த கஷ்டம் படக்கூடாது, படிக்க வைக்கிறதுக்காகவே நம்ம நல்லா உழைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு என்ன விஷயம் பண்ணதுனால இப்ப நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லலாம். என் கல்யாணம் இப்ப நான் சொன்னேன்ல படிப்பு, நான் படிக்கிற ஏஜ்ல நான் கல்யாணம் பண்ணது நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். நம்மள காதுபடவே நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, சோ அதை கேட்கும் போது டக்குன்னு தோன்ற விஷயங்கள் என்னென்னவா இருக்குமா? ஓப்பனா சொல்லலாம். அத 16 வயசுல கல்யாணம் பண்ணேன், தம்பி 17 வயசுல பிறந்தான். அப்ராக்சிமேட்டா எனக்கு ஒரு 25ல நான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல இருந்து ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். என்னுடைய செகண்ட் லைஃப்னு ஒரு விஷயம் எனக்காக நான் எடுத்துக்கல. ஏன்னா நான் 25 வயசுல இருந்து இப்ப எனக்கு 33 ஆகுது. நான் இப்பதான் அந்த கல்யாணம் பண்ணேன். பேசுறாங்கல்ல அவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு தங்கச்சியோ இல்ல இந்த மாதிரி ஒரு அக்காவோ இல்ல இந்த மாதிரி ஒரு அம்மாவோ இப்படி செப்பரேட்டா இருந்தாங்கன்னா அந்த வழி என்ன, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சூடு வைக்கிறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், சோ அந்த மாதிரி நீங்க என்னென்ன சித்திரவதைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? இல்லம்மா, எனக்கு ஒருத்தவங்கள அடிச்சுதான் காயப்படுத்தணும்னு கிடையாது. ஒருத்தவங்கள அடிச்சு வலிக்கிறத விட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அந்த பொண்ணு கேரக்டர் அசோசியேஷன் பண்றதுதான். அவர் கேரக்டரா நடத்து சரியில்லைன்னு சொல்றதுதான். அது ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க ஷாம்லா. சோ இன்னைக்கு நம்ம ஆதன் சினிமால நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன திரை நடிகை அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்னதான் ரொம்ப பிஸியா இருந்தாலுமே அவங்களோட பையனையுமே டே டு டே அவ்வளவு கேரிங்கோட அவ்வளவு லவ்வோட பாத்துக்கக்கூடிய நம்ம சின்ன திரை நடிகை தீபா தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே மேம், இப்ப நீங்க ஒரு சிங்கிள் பேரண்டா தம்பியை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கு? ஆக்சுவலா இல்ல, சிங்கிள் பேரண்டா இருந்து கஷ்டம் பிகினிங்ல ரொம்ப இருந்ததுதான். ஏன்னா இப்போ இப்ப கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கவங்கள 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அப்படி இருந்த ஃபேமிலியை பார்க்க முடியல அப்படின்ற சிச்சுவேஷன் வருது. இப்படி இருக்கிற சமயத்துல நம்ம சிங்கிளா ஒரே ஆளா இருந்து ஒரு குழந்தைய வளர்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் நான் தாண்டி வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணேன். மார்னிங் ஒரு ஷூட்டிங் போவேன், நைட் ஒரு ஷூட் போவேன், ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா போவேன், அதுக்கப்புறம் டப்பிங் போவேன். ஒரு இடத்துல நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன். திடீர்னு ரொம்ப கம்மியா அதுல ஒரு பார்ட் 4ல ஒரு பார்ட் பிரிச்சா என்ன பேமெண்ட் வருமோ அது கூப்பிடுவாங்க. ஆனால் அதுவும் ஒத்துக்கிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் சின்ன ஒரு லோக்கல் சேனல் ஆங்கரிங் கூப்பிடுவாங்க, அது போவேன். ஒரு அதே மாதிரி ஒரு லோக்கல் சேனல்ல ஒரு ஜோதிடரை கேள்வி கேட்கணும் அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கும் போவேன். ஒரு 500-1000 rupees என்ன ஒர்க்னாலுமே நான் ஒர்க் பண்ணேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணேன். வாய்ப்பு எங்க கிடைச்சாலும் அதை விடாம நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏன்னா குழந்தைய நம்ம பட்ட கஷ்டங்கள் இவன் படக்கூடாதுன்னு நிறைய நேரத்துல யோசிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அந்த கஷ்டங்கள் தாண்டி இப்ப வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்பி கிட்டத்தட்ட 4 வயசுல நான் செப்பரேட்டா ஆனேன். இப்ப அவனுக்கு 16 வயசு ஆகுது. வளர்த்து ஆளாக்கிட்டோம். நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா பிகினிங்லாம் எல்லா ஷூட்டுக்குமே தம்பியை கூட்டிட்டு போவேன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது. அப்ப எல்லாரும் இப்ப கேட்பாங்கல்ல, தம்பி இப்ப என்ன பாக்குற எல்லாருமே எடுத்தோன்னு என்ன கேட்பாங்கன்னா, தம்பி எப்படி இருக்கான், தம்பி என்ன படிக்கிறான், 12th
12th வந்துட்டானா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கெல்லாம் வயசாகுதுல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். சிங்கிள் பேரண்ட்ன்ற ஒரு ஐடியாவே இல்லை. நான் வந்து அப்ப என்னோட கோல் என்னவா இருந்ததுன்னா, ஒரு அப்பா இருந்திருந்தா கூட நம்ம லைஃப் இப்படி இருந்திருக்காது அப்படின்னு அவன் யோசிக்கணும். அவனா அம்மா இல்லைன்னா இப்படி ஒரு லைஃபே நம்ம வாழ்ந்திருக்க முடியாது அப்படின்னு என் பையன் யோசிக்கிற அளவுக்கு அவனை வந்து நம்ம நல்ல லைஃப கொடுக்கணும். நம்ம பட்ட கஷ்டங்கள் எதுவுமே அவன் படக்கூடாது அப்படின்றதுலாம் ரொம்ப. நான் படிக்காத படிப்பு, அந்த படிப்பு தான் இப்ப முக்கியம். படிப்பு தான் இப்ப ஒரு நம்ம எங்க ஜெனரேஷன்ல கூட ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல படிப்பு ரொம்ப முக்கியம். படிக்கலன்னா ஒருத்தவங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த படிப்பு எப்படி இருந்தாலும் அவனை வாழ வச்சிரும் அப்படின்றதுலாம் அவனை படிக்க வைக்கணும். அதுதான் என்னோட மைண்ட் செட். அவன் நல்லா படிக்கணும். அவன் லைஃப வந்து அம்மா சம்பாதிக்கிறாங்க, அவங்கள நம்பி நம்ம வாழ்ந்துடலான்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வரக்கூடாது. அவன் கால அவன் நிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி அவன் வந்து அது 2 கால்ல உன் கால்ல இருக்க, அது வேற ஜோக்கு. அந்த ஒரு லைஃப் ஸ்டைல கொடுக்கணும்ன்றதுதான் என்னோட பெரிய கோலா இருந்தது. ஏன்னா பிகினிங்ல வந்து நாங்க அவன் எல்கேஜி படிக்கும்போது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எல்கேஜி படிக்கும்போது வலசரவாக்கத்துல ஒரு பெரிய ஸ்கூலு, ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்க ஒரு 12,500 எங்களால கட்ட முடியல, அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல வந்து இந்த சிஎஸ்ஐ சர்ச் ஒண்ணு விருகம்பாக்கத்துல இருக்கு, அங்க வந்து 4,500 rupees ஃபீஸ். அதை கட்டவும் என் கையில காசு இல்லை. அப்ப ஸ்காலர்ஷிப்ல தான் நான் சேர்த்து நான் எல்கேஜிக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்ப நினைச்சேன், அப்ப யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அப்ப நான் நினைச்சேன், இது ஒரு சின்ன ஒரு படிப்புக்கே நம்மளால பிள்ளைய படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை வரும்போது, அவன் வளர்ந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னா நம்மளுக்கு பணம் வேணும். பணம் தேவை. இந்த உலகத்துல நம்ம சர்வே பண்றதுக்கு பணம் தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப அந்த கஷ்டம் அவன் படக்கூடாது, படிக்க வைக்கிறதுக்காகவே நம்ம நல்லா உழைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்து அந்த படிப்பு கொடுத்துடணும். எப்படியும் அவனை நல்லா அவனுக்கு இப்ப ப்ரெஷர் பண்றதே அதுதான். அவனுக்கு எனக்கும் நிறைய சண்டைகள் வர்றதே 12th படிக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னு. ஒரு பக்கம் யோசிக்கலாம், படிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, படிக்காதவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க. ஆனா படிப்பு அடிப்படை தேவை. நம்ம ட்ரெஸ் போடுறோம், நம்ம வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கலாம், அதை போட்டா நம்ம வாழ முடியும் நல்லா. இப்ப நான் பட்டு புடவை கட்டியிருக்கேன், ஏன்னா அந்த பட்டு புடவையும் கட்டி என்னால வாழ. அந்த பட்டு புடவை கட்டுற மாதிரி தான் படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை. நம்ம உயிர் மாதிரி உள்ள இருக்கிற உயிர் மாதிரி வெளியே வாழ்ற வாழ்க்கை வந்து நம்ம படிப்பு இல்ல. அதுக்கப்புறம் நம்மளோட திறமை தான். அந்த திறமையும் பின்னாடி நான் உனக்கு கொடுக்கணும்ன்றதுதான். படிப்பு முதல்ல கொடுத்துட்டோம், ஆணி வேற கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கிளைகள் என்னவோ அதை அவன் பார்த்துப்பான் அப்படின்றதான். உங்களோட லைஃப்ல வந்து நிறைய தப்புகள் பண்ணிருப்போம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து இப்ப வரை நிறைய தப்புகள் பண்றோம். ஆனா இந்த ஒரு விஷயம் நான் பண்ணதுனாலதான் என்னோட வாழ்க்கையே வந்து மாறிடுச்சு, நிலக்குலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது என்ன விஷயம் பண்ணதுனால இப்ப நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லலாம்? என் கல்யாணம். இப்ப நான் சொன்னல படிப்பு, நான் வந்து படிக்கிற ஏஜ்ல நான் கல்யாணம் பண்ணது நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இப்ப ஒரு அம்மாவா இருக்கிறதுனால இப்ப நான் அந்த விஷயத்த உணர்றேன். என்னன்னா, அப்பா அம்மாவை நான் ரொம்ப அழ வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ என் பையன் ஒரு விஷயம் பண்ணும்போது, நம்ம இதெல்லாம் பண்ணோம், இப்ப நம்மள வலிக்குது, இதெல்லாம் நம்ம அம்மாவுக்கு வலிச்சிருக்கோம், அதெல்லாம் நான் யோசிக்க. அப்பெல்லாம் நான் எங்க அம்மா சொல்லும் போது அதை வந்து நான் கேட்கல. இப்ப நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றேன் அப்படின்னு. என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஃபேமிலியோட வாழ்றவங்களுக்கே நிறைய இஷ்யூஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலயுமே இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில அது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஆனா இது வேண்டாம், சே இது என்னடா, போலாம், வேற ஏதாவது பாக்கலாம் அப்படி எனக்கு படிப்பு இருந்திருந்ததுன்னா அந்த அந்த தைரியத்துக்குள்ள நான் வந்திருப்பேன். அந்த இல்லைன்ற பட்சம் நம்ம போய் என்ன வேலை செய்வோம், நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு அந்த தெரியாத ஏஜ்ல தெரியாத பர்சனை, தப்பான பர்சனை நம்ம தப்பான ஏஜ்ல நான் செலக்ட் பண்ணதுதான் என் வாழ்க்கையில பண்ண முதல் தப்பு. அதான் சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அது என் வாழ்க்கையில முதல் கோணல் முற்றிலும் கோணலா ஆயிடுச்சு. அந்த முதல் நான் பண்ண அந்த சரியான ஏஜ் கிடையாது, தப்பான ஏஜ்ல தப்பான பர்சனை நான் சாய்ஸ் பண்ணது நான் பண்ண பெரிய தப்பு. ஓகே, இப்ப வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இவங்க இப்பதான் கல்யாணம் பண்ணாங்க, அதுக்குள்ள ஒரு குழந்தையும் வந்தது, மறுபடியும் வந்து 2வது கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா அதுவுமே வந்து சரியா அமையல, எதுக்குது, அவங்க வந்து யோசிச்சு பண்ண வேண்டியதானே அப்படின்னு நம்மள காதுபடவே நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா? சோ அதை கேட்கும் போது டக்குன்னு தோன்ற விஷயங்கள் என்னென்னவா இருக்குமா?
இன்னொரு எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறதுன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி ஓப்பனா சொல்லாத 16 வயசுல கல்யாணம் பண்ணேன். தம்பி 17 வயசுல பிறந்தான். அப்ராக்சிமேட்டா எனக்கு ஒரு 25ல வந்து நான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல இருந்து ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடியே செப்பரேட்டடா இருந்தேன். என்னுடைய செகண்ட் லைஃப்னு ஒரு விஷயம் வந்து எனக்காக நான் எடுத்துக்கல. ஏன்னா நான் 25 வயசுல இருந்து இப்ப எனக்கு 33 ஆகுது. நான் இப்பதான் அந்த கல்யாணம் பண்ணேன். 2 years பேக் தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஸ்டில் 28, 29 வரைக்கும் நான் செப்பரேட். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 years நான் செப்பரேட்டா தான் இருந்தேன். அந்த ஏஜ்ல எனக்கு தோணாத விஷயமா 5 yearsக்கு அப்புறம் ஒரு ஆளை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு தாய் தகப்பனுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். தான் பொண்ணு தான் வீட்டுல இப்ப பேசுறாங்கல்ல, அவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு தங்கச்சியோ இல்ல இந்த மாதிரி ஒரு அக்காவோ இல்ல இந்த மாதிரி ஒரு அம்மாவோ இப்படி செப்பரேட்டா இருந்தாங்கன்னா அந்த வழி என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. எல்லார் வீட்லயும் யோசிக்கிறது தான். எங்க வீட்டுல எங்க அம்மா உயிரோட இருக்கிற போது, அம்மா இப்ப இல்ல, அம்மா உயிரோட இருக்கும்போது அதை ஃபீல் பண்ணாங்க. என்ன ஃபீல் பண்ணாங்க? உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், உனக்குன்னு ஒரு சோல் வேணும், உனக்குன்னு துணைக்கு ஒரு ஆள் வேணும். என்னங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி லைஃப்ன்றது வெறும் செக்ஷுவல் லைஃப் மட்டும் கிடையாது. அதை தாண்டி ஒரு உலகம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எங்க அப்பாவுக்கு 80 வயசு ஆகுது, எங்க அம்மா இல்ல. எங்க அப்பா என்ன தேடுவாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு துணையை தான். ஒரு துணை. எங்க அப்பாவுக்கு வந்து விக்குனா தண்ணி எடுத்து தரணும், உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை எடுத்து தரணும், தைலம் தடவி விடணும், அவர் கால் வலிச்சா கால் அமைக்கணும். இந்த ஒரு இதுதான். அதே அம்மாவுக்கு இருக்கும்போது அம்மாவுக்கு அவர் பண்ணுவாரு. இந்த விஷயம் தாங்க உலகம். ஓகேவா? அந்த ஒரு விஷயத்த எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எதிர்பார்த்தாங்க. எங்க அப்பாவும் என் பையனுமே இப்போ எதிர்பார்த்தான். இப்ப வந்து உலகம் வந்து ரொம்ப ஒரு குறுகுன இதுக்குள்ள இல்ல உலகம். இப்பத்தி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பிராட் மைண்டடா யோசிக்கிற சிச்சுவேஷன்லாம் வந்துட்டாங்க. அப்ப என் பையனும் எங்க அப்பாவுமே தான் என்கிட்ட உட்காந்து பேசுறாங்க, உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் செகண்ட் லைஃப்குள்ள போனோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைஃப்ல எல்லாரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதே டைவர்ஸ்ல எவ்வளவு பேர் போறாங்க. லவ் மேரேஜ் ஆகட்டும், அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும். செகண்ட் லைஃப் கொடுக்குற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா தான் யோசிக்கிறாங்க தவிர அது தன்னுடைய அதுவும் தன் வாழ்க்கைன்னு யாரும் யோசிக்கிறது. அதனாலதான் நான் தப்பான ஒரு ஆளை சாய்ஸ் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் சாய்ஸ் பண்ணதை விட என் டோட்டல் ஃபேமிலியே தப்பான ஒரு ஆளை சாய்ஸ் பண்ணிட்டோம்ன்றதுதான். அது இப்ப வரைக்கும் அது தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் நான் ஹோப் வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் தப்பா போயிடக்கூடாது. அதுவுமே மாறி எல்லாமே மாறினால் நல்லா இருக்குமேன்றது இப்ப வரைக்கும் என்னுடைய விருப்பம் தான். எங்க ஃபேமிலியோட விருப்பமும் அதுதான். மாறினால் நல்லா இருக்கும், மாறாம இருந்தாலும் நல்லா இருக்கும். ஓகே. இப்ப என்னதான் வந்து நம்ம பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணாலும் சரி, அப்படி இல்ல வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணாலுமே சரி, டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தா, இவங்க 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு இருந்தா நடந்துதான் ஆகும். அதை மாத்த முடியாது இல்லையா? சோ ஆனா அந்த டைம்ல நம்ம அவங்க கிட்ட படுற கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒன்னொண்ணுமே வந்து பெருசா இருக்கும். அதாவது நம்ம படங்கள் எல்லாம் பாக்குற மாதிரியே இப்ப வந்து நிஜ லைஃப்ல நடக்குது. அந்த சூடு வைக்கிறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி நீங்க என்னென்ன சித்திரவதைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? சோ அப்பெல்லாம் என்ன தோணும்? இல்லம்மா, எனக்கு ஒருத்தவங்களை அடிச்சுதான் காயப்படுத்தணும்னு கிடையாது. ஒருத்தவங்களை அடிச்சு வலிக்கிறத விட தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடுன்னு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. ஏன் அதை சுட்டது கூட ஆறிடும், ஆனா அங்க பேசினது எப்பவுமே ஆறாது. அந்த மாதிரி வார்த்தையினால வாங்கின வடு வந்து இன்னும் ஆறாம என் மனசுக்குள்ள தீயாதான் இருக்கு. அது ஒரு பொண்ணை வந்து வேண்டான்னு சொல்றதுக்கும், ஒரு பொண்ணு ஒதுக்கி வைக்கிறதுக்கும், ஒரு பொண்ணை இப்ப இருக்க ட்ரெண்ட்ல சொல்லணும்னா ஒரு பொண்ணை கலட்டி விடணும்னு நினைச்சா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அந்த பொண்ணு கேரக்டர் அசோசியேஷன் பண்றதுதான். அவ கேரக்டர் நடத்து சரியில்லைன்னு சொல்றதுதான். அது ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். இப்ப எவ்வளோ உலகம் மாறினாலும் ட்ரெண்ட்ல மாறினாலும் அந்த வலி கேட்கிறவங்களுக்கு, அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த வலி என்னன்னு தெரியும். ஆனா அந்த வார்த்தைகள் வந்து எப்பவுமே மாறாம இருக்கும். அடிகள் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை விட அது கூட எனக்கு வலிச்சதை விட வார்த்தைனால அவங்க எங்களை காயப்படுத்தினதும், அவங்க செயல்கள்னால காயப்படுத்தினதும், அவங்க ரொம்ப காலமா எங்களை வந்து இந்த கல்யாணம்ன்ற பேர்ல எங்களை ஏமாத்துனதுதான். நான் மட்டும் இது வந்து
என்ன மட்டும் சார்ந்தது இல்ல. இப்ப என்ன பாதிச்சது, நான் ஒரு பர்சன் தனி பர்சனா இருந்துன்னா அது என்னோடயே போயிரும். இப்ப அது வந்து யார பாதிக்குதுன்னா இந்த பையனை பாதிக்குது, என்னை சார்ந்த ஒரு 80 வயது முதிர்ந்த என்னோட தகப்பனார் அதை பாதிக்குது. அதனால அந்த ஏஜ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம், இந்த ஏஜ் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இது மிடில் இருக்கிற இது அந்த 3 கோடுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்றதுதான். அதோட வலிதான் எனக்கு ரொம்ப அதிகம். என்னோட சேர்ந்து என் குடும்பமே வந்து கஷ்டப்படுது இந்த ஒரு பர்சன்னால. இது வராம இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமே என்று நிறைய நாள் யோசிச்சிருக்கோம். இந்த வலிதான். ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நீங்க பார்த்து சூஸ் பண்ணதா இல்ல உங்க ஃபேமிலி சைடுல இருந்து சூஸ் பண்ணதா? அவங்கதான் எங்களை சாய்ஸ் பண்ணது. நாங்க போகல, நாங்க அப்ரோச் பண்ணல, அவங்க சாய்ஸ் பண்ணதான். அவங்க எனக்கு என் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்றது நல்லா தெரியும். ஏன்னா எங்க கூட ஒரு 13 வருஷம் டிராவல் பண்ண பர்சன் தான். அவங்க வந்து அப்பா கிட்டயும் பையன்கிட்டயும் அவங்க கேட்டு அப்பாவும் பையனும் தான் எனக்கு கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு சம்மதிக்க வச்சாங்க. ஓகே, அவங்க கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து இப்ப உங்களை மேரேஜ்மே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க மேரேஜ் ஆகி 2 years தான் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த சடன் டைம்ல இவ்வளோ பெரிய பிரேக் அவுட் வந்து எதுக்காக ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆனதுதான் 2 வருஷம். ஆனா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நாங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து நாங்கன்றதை விட நான் வந்து அதுக்கு தள்ளப்பட்டேன். சரியா? அவங்களோட இன்டென்ஷன் முதல்ல ரொம்ப தவறா இருந்திருக்கு. அதுக்கு நாங்க ஆளாக்கப்பட்டிருக்கோன்றதான் உண்மை. அது வந்து இன்னைக்கு நாளைக்கு இதோ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலான்ற மாதிரி தள்ளி தள்ளி போய் ஒரு எண்ட் ஆஃப் த டேல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல ஆச்சு. அது என்னைக்கு வந்து தனி கொடுத்தணும் மீன்ஸ் அவர் அவங்க வீட்டுல இருந்துட்டு இருந்தாரு. அப்ப வந்து டோட்டலா எங்ககிட்ட வந்து ஒரு பர்மிஷன் கேட்கிறாரு. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கு, நான் வந்து எங்க வீடும் இல்லாம அவங்க வீடும் இல்லாம பொதுவா ஒரு வீடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னும் போது தனியா வரும்போது அவங்க வீட்டுல அவங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஃபேமிலினாலதான் ப்ராப்ளமே தவிர இவர் எனக்கு கல்யாணம் பண்ணாம 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போட்டது அது எங்களுக்குள்ள ஒரு பர்சனல் இஷ்யூவா போயிட்டு இருந்தது தவிர அதை தாண்டி இவ்வளவு தூரம் பிரிவுக்கான ஒரு வழியா போல. அவங்க ஃபேமிலி எப்போ ரொம்ப ஃபுல்லா இன்வால்வ் ஆனாங்களோ அப்ப ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இப்போ அவங்களோட ஃபேமிலி இன்டர்ஃபியர் ஆன பிறகுதான் 2 பேரும் பிரிஞ்சிங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து அவருமே வந்து ஓகே நீ எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியும் விட்டுட்டு வரல. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் அவர் கூட அடுத்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கலையா? இல்ல, நாங்க கண்டினியூ பண்ணோம், நிறைய ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து அவரை ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணவே அலோ பண்ணல. அவரை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நாங்க உட்காந்து பேசினா கன்வின்ஸ் ஆகுறாரு. நான் சொல்றாரு, அம்மா போமா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிருக்கேன், 2 தடவை 3 தடவை ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன், அங்க இருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்றாரு, அப்ப என்ன தனியா கூப்பிட்டு நீ வீட்டுக்கு போமா, நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அம்மா கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க, நீ போ நான் வரேன், நீ போ நான் பேசுறேன்னு அந்த டைம்ல கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கு அப்புறம் டைம் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து பேசுற விதங்களே வேற மாதிரி இருந்தது. அதுதான் எங்களுக்கு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் உட்காந்து எங்களை தனியா வாழ வைக்கிறதுக்கான எந்த பாசிபிலிட்டியும் அவங்க ஃபேமிலி சைட் பண்ணல. ஒண்ணு, அவங்க பேச்சுதான் முழுசா கேட்டு நடக்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள அவர் வந்துட்டாரு. அது என்ன நடந்தது அதுன்னா அவங்களுக்கு தான் அது தெரியும். இப்ப வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களை ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி யாருன்னா அப்ரோச் பண்ணிருக்காங்களா? சோ அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருந்திருக்கு? இது அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க இந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கலாம், மேபி இருக்கலாம். இல்ல, எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு, எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. எல்லா இதுலயுமே சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க. அபியூஸ் வந்து நியூஸ்ல நீங்க இப்ப எவ்வளவு பாக்குறீங்க. அபியூஸ் வந்து இப்பதான் சினிமா பத்தி உலகம் ஃபுல்லா வெளியே பேசிட்டு இருந்தாங்க, சோசியல் மீடியால தெரிய வருது இப்பதான். அப்போ வெளியே ஃபுல்லா பக்கத்துல காசிப்பா பேசுற விஷயங்கள் தான் சினிமா பத்திய காசிப்ஸ் வந்து அபியூஸ் இருந்தது. ஆனா சினிமாவை விட மத்த இதுலதான் அதிகமா இருக்கு. எவ்வளவு நியூஸ் நம்ம பாக்குறோம், அபியூஸ் பண்ற விஷயங்கள், ரேப் பாக்குறோம், குழந்தைங்களை ரேப் பண்ண, இதெல்லாம் தாண்டி அங்க சினிமால இருந்துற போது கண்டிப்பா எல்லாத்துலயுமே இருக்குதான். ஆனா அதெல்லாம் இப்போ நாங்க ஆரம்ப காலத்துல இருந்ததை விட இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்ல, அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நம்ம வந்துட்டோம். பிகினிங்ல அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்கும் போதே என்னன்னா
நம்மள கேட்டவங்க இருப்பாங்க, மேபி என்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேட்டிருக்க மாட்டாங்க, நம்மள கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் கூட்டு போயிருப்பாரு, இல்ல மேனேஜர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. பண்ணணும்ன்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண வேண்டான்னு இருக்கவங்க பண்ணாம அடுத்த லெவல் பாத்துருக்காங்க. அப்படின்னா நான் இத்தனை வருஷம் 18 வருஷம், இப்ப தீபானா எப்ப தெரியும் எல்லாருக்கும், ஒரு 5-6 இயர்ஸா தான் கொஞ்சம் தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் 18 வருஷமா இருக்கேனே. நான் எங்க போனேன்? நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நான் 1000 ரூபா கொடுத்தாலும் வேலைக்கு போனேன், 500 ரூபா கொடுத்தாலும் வேலைக்கு போனேன். அதே ரிச் கேர்ள்ஸாவும் போயிருக்கேன். 400 ரூபா கொடுப்பாங்க ரிச் கேர்ள்ஸ்க்கு போனேன். என் பையன் வயிற்றுல இருக்கும்போதுலாம் 400 ரூபா ரிச் கேர்ள்ஸா போய் தான் வந்து நான் வந்து என்னுடைய அந்த வாழ்க்கையை அப்படிதான் நான் கடந்து வந்தேன். ரிச் கேர்ள்ஸ்ல இருந்து மாடல் ஆகி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணி, அப்புறம் நர்ஸா பண்ணி, அப்புறம் டாக்டரா பண்ணி, அப்புறம் வக்கீலா பண்ணி, அதுக்கப்புறம் ஃபேமிலியில வந்து ஒரு இடத்துல 2வது பொண்டாட்டியா பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு அத்தை செகண்ட் ஹீரோக்கு அம்மா கேரக்டரு, இந்த அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு அம்மா கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணி டைலாக்ஸ் கொடுத்து, டைலாக் நல்லா பேசுறாங்க அப்ப அந்த கேரக்டருக்கு அவங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய மேனேஜர்ஸ், நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணி அப்படி வந்ததுதான். இப்ப வரைக்கும் நான் வாடகை வீட்டுல தாங்க இருக்கேன். 19 வருஷம் ஆகி போச்சு. 14 வயசுல அந்த 33 வயசு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். என் பையனை படிக்க வைக்கிறேன். இதுல என்ன நான் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன வந்திருப்பேன் இல்ல. ஆனா பண்ணல ஓகே, பட் உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? சோ அவங்கள வந்து நீங்க எப்படி டீல் பண்ணிருக்கீங்க? அப்பலாம் கழுவுற மீன்ல நழுவுற மீனா தான் இருந்திருக்கேன். நிறைய பேர் அந்த கேட்ட ஆளுங்கிட்டே இந்த வார்த்தையிட்ட சொல்லியிருக்காங்க, சரியான ஆளு நீ, கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்க அப்படின்னு. நேக்கா பேசி நேக்கா சிரிச்சு நேக்கா வெளியே வந்துடும். ஏன்னா இது வந்து கடல் மாதிரி. அத நம்ம இன்னைக்கு உங்ககிட்ட பிரச்சனை பட்டு நாளைக்கு உங்க மூஞ்சில நான் தான் முழிக்கணும். ஓகேவா? அப்ப வந்து அந்த ஒர்க் இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் ஆகும், வேலை செய்ய விட மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால சிரிச்சுக்கிட்டு இல்ல சார் அப்படின்ட்டு அப்படி வந்துருவேன். ஓகே. இப்ப கேரளால வந்து ஒரு கமிட்டி அமைச்சே வந்து இந்த பிரச்சனையை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுது? இதுக்கு என்ன பண்ணா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் குறையும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக பிரச்சனை பண்ணதா? இல்ல, இதுக்காக கமிட்டி எல்லாம் உருவாக்கியிருக்காங்க கேரளால. ஏங்க இது கமிட்டி வந்தா இதை திருந்திடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அவங்கவுங்க திருந்தணுங்க, அவங்கவுங்க திருந்தணும். இப்போ அதுக்கான ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் யாரு வந்து இந்த அசிங்கம் அவமானம் யார் யோசிக்கிறாங்கன்றீங்க? யாருமே அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. பெண்களுக்கு தான் எல்லா பாதிப்புமே வருது. இப்போ எவ்வளவு பேர் வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் லைஃப் எவ்வளவு பேருக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்றீங்க? யாருக்கும் இல்ல. ஏதோ பர்டிகுலரா ஒருத்தர் 2 பேரை சொல்லலாமே தவிர 10 பேர் பண்ணா இல்ல ஒருத்தர் தான் நல்லா இருப்பாங்க தவிர 9 பேர் வாழ்க்கையுமே கேள்விக்குறியாதான் இருக்கும். அது ஒரு ஆணுக்கு அப்படி கிடையாது. ஒரு லைஃப் முடிஞ்சு அடுத்த ஒரு லைஃப் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இல்ல அவங்க வீட்டு ஆட்களே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணா அது பெருசா பேசப்படல. ஆனா வந்து ஒரு பெண் மட்டும் 2வது கல்யாணம் பண்ணாலோ இல்ல அந்த வாழ்க்கையே ஒரு கேள்விக்குரிய, ஆனா அந்த பெண்ணை மட்டும் விமர்சிக்கிறாங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மட்டும் விமர்சிக்கிற எல்லாரும் ஒரு ஆணை பத்தி விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆணுக்கு மான மரியாதை இருக்கோ அதே அளவுக்கு பெண்ணுக்கும் மான மரியாதை இருக்கு. எல்லாரும் இதே சாப்பாடு தான், நம்ம ஒரு விதமான சாப்பாடை நம்ம சாப்பிடுறோம். எல்லாருக்கும் அதே ரத்தம் ஓடுது. கிள்னா வலிக்கும், அடிச்சா வலிக்கும், திட்டுனா உரைக்கும். இதெல்லாமே எல்லாருக்குமே பொதுவானது. அதனால இது வந்து தானா ஒருத்தவங்க திருந்தினாமே தவிர ஒருத்தவங்க வந்து திருத்தினான்றது திருந்துடுவாங்கன்றது கிடையாது. இந்த ரேபிஸ்டுக்குமே நான் சொல்றதுன்னா இவ்வளவும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப கர்நாடகால நடந்த விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனா இது நடக்காம இருக்கா? அடுத்தடுத்து நடக்குதே. அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால? ஒரு சரியான ஒரு தண்டனை, ஒரு ப்ராப்பரான ஒரு தண்டனை யாருக்கு கொடுக்குமோ அதை பார்த்து பயந்துதான் அடுத்தவங்க பண்ண மாட்டாங்கன்றது. இப்ப வந்து அவங்களுக்கா அந்த பயத்தை உருவாக்கணும். அவங்க வந்து இது இப்படி வெளியே தெரியாத வரைக்கும் ஓகே, தெரிஞ்சாலும் ஓகே, நம்மள என்ன சொல்லிட போறாங்க அப்படின்றது வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துச்சு. அது பெருமையா நினைச்சேன். நான் அவளை கூப்பிட்டேன்ப்பா, அவளை நான் முடிச்சிட்டேன்ப்பா. ஒரு விஷயம் நடக்கலன்னா கூட ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தினா அவ தானே நான் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. பிராக்டிக்கலா ஓப்பனா ஒரு விஷயம் நம்ம பேசணும்னா அத அவனா ரியலைஸ் பண்ணி அவனா திருடனா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அந்த காலத்துல தலைவரே பாடிட்டு போயிட்டாரு. ஓகே. இப்ப வந்து அப்கமிங்ல என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஆடுகளம் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் சன் டிவில, அதே நெகட்டிவ் ஷேட்ல ஒரு கேரக்டர் பண்றேன். ஜிவி பிரகாஷ் சாரோட படம், கவிதாலயா ப்ரொடக்ஷன். அதுல வந்து
லக்கின் பாதி பேரு. அதுல வில்லனுக்கு ஒய்ஃபா கேரக்டர் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கூடிய சீக்கிரத்துல சொல்லுவோம் ஒரு குட் நியூஸ், ஒரு பெரிய ஹீரோ. ஓகே மேம், நாங்களுமே வந்து கூடிய சீக்கிரம் சின்ன திரையில இருந்து உங்களை வெள்ளி திரையில பாக்குறதுக்காக வெயிட்டிங். சாப்பாடு எப்படி இருக்கு மேம்? நானே சொல்லணும்னு நினைச்சேன், தொண பேசிட்டே இருக்கீங்க, சாப்பிட விடாம. நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. அது இல்லாம நான்வெஜ் சாப்பிட்டவங்களுக்கு வெஜ் சாப்பிடுறதுக்கு பிடிக்காது. அதுவும் நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ல இவ்வளோ டேஸ்டா வெஜ் ஃபுட் எங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றமே என்ன ஹோட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பசும் பொன் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லா வெரைட்டியும் சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அது இல்லாம வெத்தலை ஜூஸ் வேற கொடுத்துருக்காங்க. செம்ம. உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நேரமா அம்மாவை பாத்துட்டே இருக்கீங்களோ இல்லையா, இந்த ஜூஸ பாக்குறீங்க. ஒரு எல்லா தட்டுலயும் இருக்கிறது எல்லாம் காலி. எப்படி இருக்கு ஃபுட் சொல்லுங்க? சூப்பரா இருக்கு. முக்கியமா இந்த ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி? செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம டேஸ்டாவும் இருக்குல்ல. ஓகே மேம், நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம இதோட வந்து சைன் அவுட் பண்ணிக்கலாம். சரி, நீங்க வந்து ஹெல்த்தியா உங்களுக்கு பிடிச்சதை நல்லாவே சாப்பிடுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.